மத்திய ஐரோப்பாவில் தன்யூப் நதிக்கரையில் அமைந்துள்ள ஹங்கேரி நாட்டின் தலைநகரம் மற்றும் மிகப்பெரிய நகரமான புடாபெஸ்ட் 1873ஆம் ஆண்டிலே புடா மற்றும் பெஸ்ட் ஆகிய நகரங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் உருவானது. வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடக்கலை, இயற்கை வெப்பநீர் ஊற்றுகள் மற்றும் கண்கவர் நதிக்கரை காட்சிகளுக்காக புகழ்பெற்ற இந்த நகரம் அந்த நாட்டின் மிக முக்கியமான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார மையமாக திகழ்கிறது. இந்த புடாபெஸ்டில் ஜூன் 22, 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் அமெரிக்காவினுடைய நீச்சல் வீராங்கனை அனிதா ஆல்வரஸ் குளத்தின் அடிப்பகுதிக்கு மூழ்கி போனார். அவர் அதிக நேரம் நீருக்கு அடியில் இருப்பதை கவனித்த அவருடைய பயிற்சியாளர் ஆண்ட்ரியா ஃபியூன்டஸ் உடனே தன்னுடைய ஆடைகளுடனே தண்ணீரில் குதித்து அவரை வெளியே இழுத்தார். அனிதா அப்போது மயக்க நிலையில் இருந்தார். அவரால் நீந்தவோ அல்லது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளவோ முடியாத சூழலில் இருந்தார். ஆண்ட்ரியா மீண்டும் அதை கவனிக்க தவறியிருந்தால் அனிதா நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பார். ஆனால் அவருக்கு அனிதாவை நன்றாக தெரியும். அவர் அனிதாவையே கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் அதிக நேரம் உள்ளே இருப்பதை உணர்ந்ததும் மறுபடி யோசிக்காமல் தண்ணீரில் குதித்தார். நாம் துன்பமான காலங்களில் என்ன செய்கிறோம்? விரக்தியான நேரங்களில் நம்பிக்கையை எங்கே தேடுகிறோம்? வாழ்க்கை எனும் கொந்தளிப்பான நீரில் நீந்த முடியாமல் உங்கள் பலமெல்லாம் குறைந்து மூச்சு திணறி நீங்கள் நீருக்கு அடியில் தத்தளிக்கும் போது உங்களை கவனித்து உள்ளே குதித்து உங்களை கரை சேர்க்க யாரை நீங்கள் நம்பியிருக்கிறீர்? நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீர் என்பதுதான் பயம், பதட்டம், ஏமாற்றம் ஆகியவற்றிற்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தீர்மானிக்கிறது. உண்மை என்னவென்றால் நாம் 100% முழுமையாக நம்பக்கூடிய ஒரே நபர் கடவுள் மட்டுமே. ஏனெனில் அவர் எப்போது நமக்காக துணை நிற்கிறார். நமக்கு அது பிடிக்கிறதோ இல்லையோ அவர் எப்போது நமக்கு சிறந்ததையே செய்கிறார். அவர் எப்போது நம்பிக்கைக்குரியவர். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்றும் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்றும் பரிசுத்த வேதம் கூறுகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நம்பி பற்றிக்கொள்வோமா?